அது ஒரு பெரிய விஷயம் தான் விக்னேஷ் வந்து யூடியூப்ல பண்ணது. சூப்பர். ஆனா நான் தான் ஓஜி, வேற யாரும் இல்லை. இது வந்து பிளாக் ஷிப்ங்கிற பேரு கேவலமான பேரு. ஏன்னா அனிமலா கிடைக்கல உங்களுக்கு வைக்கிறதுக்கு, எவ்வளவு அனிமல்ஸ் இருக்கு. அதனால நாங்க இறங்கிக்கிறோம்னு சொல்லுவேன், ஆனா இறங்க விட மாட்டான். இவனுக்கு பேர் வாங்கணும், கைத்தட்டு வாங்கணும், அவார்டு வாங்கணும். விஜய் டிவியும் சன் டிவியும் இந்த மாதிரி ஒரு அவார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளாக் ஷிப்பை பார்த்து பண்றதுக்கான முக்கியமான விஷயம் விக்கெண்ட் தான். வெல்கம் டு 7 Star Award. Seven Star Awards. Title sponsor Studio 7 Salon. Powered sponsor Wishwalk Innerwear. Chennai's most trusted Rani Vayyamai Hostel at Egmore. Admissions open. Holidays nale adu namma GT Holidays da. South India's #1 travel brand. 7 Star Awards 2025. முதல்ல வந்து ஒரு செட் ஆஃப் அவார்ட் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே. அது என்ன அவார்ட் அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி அதை யார் பிரசன்ட் பண்ண போறா அப்படின்றவங்கள மட்டும் இப்போ நம்ம மேடை கூப்பிடலாமா? ஓகே, யார் பிரசன்ட் பண்றாங்க? So let's welcome our sponsors Vishwa on the stage to present the award. ஸ்பான்சர் அவர்கள் வந்திருக்காங்க. எஸ், அதாவது என்ன கேட்டகரி ஆஃப் அவார்ட் பார்க்க போறோம் அப்படின்னா மாப்ள, இந்த ஓஜி அப்படின்றாங்கல்ல, ஓஜினா என்னடா? ஓஜினா ஒரிஜினல். ஒரிஜினல். ஆமா, அதுல அவங்க தான் வந்து ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் அப்படிங்கிற அர்த்தம். Okay. அவங்கள விட தாண்டினவங்க யாருமே கிடையாது அப்படிங்கிற அர்த்தம். அவங்க தான் ஃபர்ஸ்ட், அவங்க தான் நம்பர் 1. சூப்பர். அந்த வகையில நம்ம முதல்ல பார்க்க போறது ஐகானிக் டிஜிட்டல் ஓஜி அவார்ட். சோ அந்த அவார்ட் யாருக்கு அப்படின்னு ஏவில பார்க்கலாம். ஓகே. Iconic Digital OG Award வழங்குவதில் பெருமை கொள்கிறது 7 Star Awards. Sir, how happy are you? First அதை சொல்லுங்க. இல்ல ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப வருஷ ஜேர்னி என்னது. ஸோ அது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். தேங்க்ஸ் 7 Star Awards. தேங்க்ஸுங்க. ப்ளஷர். அதாவது நீங்க முதல்ல ஏதோ ஒரு பழைய போனோட கேமரான்னு நினைக்கிறேன். அது எந்த போன், எந்த கேமரா, என்ன கண்டென்ட் ஷூட் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? அது என்ன மாடல்னே தெரியல, அதில் என்ன ஆப்ஷன் இருந்துச்சுன்னே தெரியல. ஏன்னா ரொம்ப முன்னாடி இப்போ இருக்கிற ஃபோன்லாம் வர்றதே இல்லை. அதில் ஏதோ ஒன்று ஆன் பண்ணி எடுத்தோம். அப்போ சின்ன சின்ன ஃபார்மேட் தான் இருக்கும். வெறும் இந்த 4 MB 5 MBயில் வீடியோ கிளிப் இருக்கும். அப்போ அதுதான் ஃபார்மேட்டாக இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து அப்லோட் பண்ணி அப்படியே விட்டுட்டேன். ஓகே. அண்ட் எங்களுடைய விருது விழாவில் முதல் விருதே உங்களுக்கு தான் நாங்கள் கொடுத்து தொடங்கியிருக்கோம். அண்ட் முக்கியமான நான் ஒரு விஷயம் பார்த்தேன். ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அப்படின்னு என்னுடைய பிரதர் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ஒரு மேடையில் இந்த ஏபி டிவிலியர்ஸ் வந்து விராட் கோலியை நீங்கள் தான் பெஸ்ட்டு, விராட் கோலி வந்து டிவிலியர்ஸ் இல்லை நீங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் நீங்கள் தான் ஓஜின்ட்டு உங்களை சொல்ல, நீங்கள் அவர் தான் ஓஜின்ட்டு சொல்ல மாறி மாறி புகழ்ந்துப்பீங்க. நானே விக்னேஷ்னா ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்தே அந்த இடத்துல இருக்கோம். ஆரம்ப டைமில் நாங்கள் சேனலாக இது அப்லோட் பண்ணும்போது கால் பண்ணிலாம் பேசிப்போம். நான் வீடியோ போடுறேன், நீங்கள் ஒரு வீடியோ. ஏன்னா அப்போ ரொம்ப கம்மியான சேனல் தான் இருப்போம். ஸோ ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருப்போம். இப்போ தான் நிறைய பிளாஸ்ட் ஆகி நிறைய சேனல் வந்துருச்சு. அப்புறம் 5-6 பேர் தான் மொத்தமே இருப்போம். எங்களோட வீடியோ வருதுன்னா அன்றைக்கி பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக எல்லாரும் கால் பண்ணி எங்களுக்குள்ள நான் உங்களை கலாச்சிருக்கேன், நீங்கள் எங்களுக்கு கலாயங்க, அடுத்த வீடியோவில் ட்ரெண்ட் ஆகும், அந்த மாதிரிலாம் பேசிக்கிற வழக்கம்லாம் எங்களுக்கு இருந்துச்சு. அது வந்து விக்னேஷ் வந்து ஆரம்ப டைமில் அது லைவ்லாம் 24 hours பண்ணதெல்லாம் நான் போய் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ பிளாக் ஷீப் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய, அதாவது நாங்களாம் ரொம்ப சின்ன டீமாக இருந்து இவ்வளோ வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் பெரிய கம்பெனி மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை வந்து ஒரு 100 பேர்கிட்ட வரைக்கும் சேனல் கொண்டு போகலான்னு விக்னேஷ் தான் எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிளே. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் தான் விக்னேஷ் வந்து யூடியூப்ல பண்ணது. சூப்பர். ஆனா நான் தான் ஓஜி, வேற யாரும் இல்லை. அத தான் கேட்க வந்த, ரெண்டு பேர்ல யார் ஓஜின்னு இப்ப சொல்லுங்க. நான் தான் யாருக்கு. எனிவே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 ஃபாலோவர் இருந்தா நான் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோலாம் போடுறாங்க. இப்போ இருக்கிற பசங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சார்? இல்லை, அவங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. எங்களோட டைம்ல ரொம்ப கஷ்டம். நாங்கள் அதை எடுத்து போட்டு அப்லோட் பண்ணி இங்கே சென்டரில் போய் பார்த்து காசு கட்டி நெட்டு பார்க்குற டைம் அது. இப்போ உங்களோட ஃபோனில் வந்து கொண்டு வந்துடலாம். அது இன்னும் நிறைய இது வரைக்கும் வராத விஷயம் நிறைய பண்ணலாங்கிறது தான் என்னோட ஆசை. அண்ட் நம்மளுடைய விஜய் வரதராஜ் அவர்களுக்கான ஒரு சூப்பர் மொமெண்ட். இசை ஞானி இளையராஜா அவர்கள். ப்ரோ என்ன தோணுது பார்க்கும்போது? இல்லை, தெய்வத்து கூட இருக்கேன், அவ்வளோதான். வேற எதுவும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இது ரொம்ப ஆசை இருக்குது நேரில் பார்க்கணும்னு. இது சான்ஸ் கிடைக்கல. பட் இது ஃபோட்டோவில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ். யார் பண்ணதுன்னு தெரில. நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இல்லை, இதில் அவங்களுடைய ஒரு கிரியேஷன் இருக்குது. ஜானி படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஸ்ரீதேவி மேம் வந்து கீபோர்டு வாசிக்க, சூப்பர் ஸ்டார் வந்து அப்படி ஸ்டைலிஷாக பார்ப்பாரு. அந்த ஒரு புகைப்படத்தை இன்ஸ்பிரேஷனாக வச்சு இப்படி பண்ணியிருக்காங்க நம்ம டீமு. இதில் நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார். சூப்பர். அதாவது நீங்க நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்க. டெஃபினட்டா இந்த விஷுவலைசேஷன், இந்த விஷன் போர்டா நம்ம வச்சு டெஃபினட்டா இந்த கனவு வந்து நினைவாக்குறோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் ப்ளீஸ் ஸ்டே பேக்.
மாப்பிள்ள உனக்கு நான் இருக்கேன்டா அப்படின்னு எல்லா கேரக்டர்ஸ்க்கும் கூடவே இருந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கிற அந்த பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டரை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் யாரு அப்படின்றதுக்கான ஏவி பார்த்துடலாம். ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்களுக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ரோலின் 2025 விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது 7 ஸ்டார் அவார்ட்ஸ். அதாவது இவர் பார்க்கிறதுக்கு பிளாக் ஷிப், இப்போ எல்லா ஹீரோக்கும் தேவை இவர் ஃப்ரெண்ட்ஷிப். அத சொல்ல வந்தேன். உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு ப்ரோ. ஐ நோ. ஓகே, எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதாவது ரெண்டு ஓஜிஸையும் ஒரே மேடையில பார்க்கும்போது ஓஜினா ஒண்ணுதாங்க, ஒரிஜினல் கேங்ஸ்டர் ஒரே ஒருத்தர் தான். அவருக்கு பின்னாடி வேணா நம்ம எல்லாம் இப்படி வந்து நின்றுக்கலாம் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. ஓகேவா? ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் கையால, விஜய் வரதராஜன் கையால இதை வாங்குறதுக்கு. இப்பதான் சொன்னேன் மேடையிலையா சந்திச்சுட்டு இருக்கோம் அவரை அப்படின்னு சொல்லி. இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடையும். அண்ட் அவர்கிட்ட இதை வாங்குறது ஏன்னா உண்மையிலே த ஒன் அண்ட் ஒன்லி ஓஜி. அவர் கொடுக்கும்போது எனக்கு என்னன்னா இந்த ஃபீல்டில், அதாவது நம்மளுடைய யூடியூப்ல இருந்து டிஜிட்டல்ல இருந்து யார் எங்க போய் ஜெயிச்சாலும், யார் எங்க போய் சாதிச்சாலும் மனசார பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒருத்தர். நல்லா போயிட்டான்ல, பண்ணிட்டான்ல, நம்ம பசங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ம பசங்கன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்து இதை வாங்குறப்ப எனக்கு அது ரொம்பவே பெரிய பெரிய சந்தோஷம். ஸோ திரைப்படங்களில் வந்து ஒரு காமெடியனாக நடிச்சிருக்கீங்க. இப்போ வந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர். அண்ட் இன்ஃபேக்ட் அந்த படம் நான் பார்த்தேன். நீங்கள் பேசின ஒவ்வொரு டயலாகும் உண்மையாகவே இட் வாஸ் ஹிட்டிங் ஹார்ட். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது? உண்மையில இந்த ஃபீலிங்கே எனக்கு புதுசாக இருக்கு. சரி, நான் நடிப்புக்கெல்லாம் அவார்டு கொடுக்குறதெல்லாம் நீங்கள் வேற காமெடியனாக நடிச்சிடல, இதெல்லாம் நான் சொல்றதே இல்லை வெளியில. சொன்னாலே உடனே கீழே வந்துருவாங்க கமெண்ட்ல, என்னது நடிச்சியா, நீயா, காமெடியா, அது எப்போ பண்ண அப்படின்னு சொல்லி. இந்த ஏவியில கூட நிறைய சொல்லி போட்டிருந்தாங்க. ஒரு நடிகர், லிரிசிஸ்ட், அப்புறம் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வருது. எத்தனை பண்ணாலும் நமக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, உள்ளார்ந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது வந்து நம்ம எய்ம் பண்ண ஒரு விஷயத்தை அடையிறப்ப இருக்கும்ல. அப்படி நான் ரொம்ப நாளாக ஏங்கின ஒரு விஷயம், நல்ல கதாபாத்திரம் எடுத்து நடிக்கணும், அதில் எப்படியாவது பேர் வாங்கணும்னு. அது முதல் முறை நடந்திருக்கு என் வாழ்க்கையோட முதல் தீபாவளி மாதிரி. எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அதை நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். நமக்கு வரக்கூடிய இதுக்கு முன்னாடி பண்ண படங்களையும் நல்ல கதாபாத்திரங்கள் கொடுத்துருக்காங்க, அந்தந்த கதாபாத்திரத்துக்கு நடித்தோம். ஆனால் இது நம்மளை எல்லாரையும் நல்லா நடிச்சிருக்கு அப்படின்ற வார்த்தையை சொல்ல வச்சுச்சு. அதனால எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். ஆண் பாவத்துக்காக மொத்த டீமாக சேர்ந்து வாங்கக்கூடிய முதல் விருது இதுதான். ஸோ நன்றி 7 ஸ்டார் அவார்ட்ஸ் 2025. ரொம்ப நன்றி ராஜேஸ்வர். எஸ், ஓகே, தேங்க்யூ ராஜேஸ்வர். தம்பி என்னுடைய ரொம்ப அதாவது ஆரம்ப கட்டத்திலேருந்து நம்ம வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த விருதில் நான் முதல்ல உங்களுக்கு அதை கொடுக்கணுன்னே அப்படின்னு தம்பி சொன்ன அந்த வார்த்தை, அதற்காக தான் இன்றைக்கி வந்து ரொம்ப நன்றி. அண்ட் இந்த நிகழ்ச்சியை டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்க எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆன சரவணன், எஸ், ஸோ அவருக்கும் வந்து இது முதல் நிகழ்ச்சி டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இப்படி எல்லா முதலும் இருக்க இடத்துல முதல் விருதை நான் வந்து ஆண் பாவத்தினுடைய முதல் விருதை வாங்குறத ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உங்களுடைய ஃபர்ஸ்ட் அவார்ட் 7 ஸ்டார் சார்பாக வருது அப்படின்னு நினைக்கும் போது. ஸோ சொன்ன மாதிரி ஓஜி இருக்கும் போது உங்களையும் வச்சு அவரையும் வச்சு ஒரு சின்ன ஒரு கேம் ஒன்று ஆடலாம். போச்சு, இப்பதான் தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை நடத்துங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒரு பெல் சவுண்ட் ஒன்று கேட்கும். ஃபர்ஸ்ட் உங்களோட டர்ன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பெல் சவுண்ட் கேட்கும்போது அவரை பாராட்டி பாராட்டி பேசணும். மறுபடியும் கேட்கும்போது அவரை பத்தி அப்படியே ஆப்போசிட்டா, நீங்க அந்த ஆப்போசிட்டா பேசுறதை மட்டும் 30 செகண்ட் கட் பண்ணி போடுவீங்க. உடனே கீழே வந்து 4 பேர் இப்பதான் இந்த அவார்டு வாங்கினதுக்கு சந்தோஷப்படுறேன், ஒரு படம் நடிச்சோன்னா விஜய் அண்ணனே பேசுறல்ல நீ அப்படின்னு கேட்பாங்க. ஓஜிஸ் உங்களுக்கு தெரியாதா? நாங்க வேணா ஒண்ணு பண்ணவா, வித்தியாசமா ஆங்கர்ஸ் பத்தி பேசுற மாதிரி வச்சுப்போமா? 3, 2, 1 ஆக்ஷன். விஜய் வரதராஜன் பத்தி பேசணும்னாவே புகழ்ந்து தான் பேசணும். அவரை பத்தி திட்டுறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதான் கிடையாது. மனுஷனா இருந்தாலும் ஒரு சேனல் நடத்த முடியாம அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். தினம் ஒரு சேனல் ஆரம்பிச்சாலும் எல்லா சேனல்லையும் கண்டென்ட், எல்லா சேனல்லையும் டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான கண்டென்ட். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸை இன்னும் எத்தனை பேர் உள்ள உருவாகிட்டு இருந்தாலும் அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சுக்கிறாரு. ஆனா என்ன பண்றாரு, எல்லாரும் ஒரு ரூம்ல உட்காந்துட்டு மைக்க நடுவுல வச்சு பாதி நேரம் அந்த மைக்ல பேசுறது கேட்கவே கேட்காதுங்களுக்கு.
அவரே கண்டென்ட் பண்ணி நம்ம எல்லாரையும் அவர் முதல்ல ரசிச்சு அந்த கண்டென்ட்டை நம்மளை ரசிக்க வச்சு இந்த உலகத்துல ரசிகர்களை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஆனா புத்தகத்துக்கு ரசிகர்கள், இளையராஜாவுக்கு ரசிகர்கள் அப்படின்னு அவன் நேரத்தெல்லாம் களவாண்டு தேவையில்லாம சும்மா தெரிஞ்சுட்டு இருக்கவன்லாம் கூப்பிட்டு இதை ரசிச்சு பாரு, அதை ரசிச்சு படி, இதையும் பண்ணாம இருக்க, அதையும் பண்ணாம இருக்குன்னு கேள்வி கேட்கணுங்க. அவரை மாதிரி இருக்க ஒரு கேள்வி கேட்க தான் நம்ம புத்தி எல்லாம் எட்டும். சும்மா உட்காந்து ரீல்ஸ் பாக்குறவன் அந்த நேரத்துக்கு அண்ணனோட 7 சேனல் இருக்கே, அந்த 7 சேனலையும் பார்த்து ரசிச்சு கொண்டாடல போதும். ஐயா தெய்வமே, என் கடவுளே மனசுல உள்ள எல்லாத்தையும் கொட்டிட்டாரு. அதாவது இந்த கேமை கண்டுபிடிச்ச காலத்துல நம்ம அப்பையில இருந்து நம்ம விளையாண்டுட்டு இருக்கோமா? விக்னேஷ்கார் மாதிரி வேலை செய்யலாம் ஒருத்தன் பிறக்கணும். உழைப்பு உழைச்சிக்கிட்டே இருப்பான். அதை 24 ஹவர்ஸ்க்கு ஒரு மனுஷன் காமெடி ஆடாத சேனல் மனுஷன் பார்க்க முடியுமாடா? உட்காந்து அறுத்துக்கிட்டு அறுத்தாலும் சமூக கருத்துக்களை கொண்ட ஒரு ஜோக்குகள் அந்த டீமுடைய மனசுல வந்து பிளாக் ஷிப்புங்கிற பேரு கேவலமான பேரு. ஏன்னா அனிமலா கிடைக்கல உங்களுக்கு வைக்கிறதுக்கு, எவ்வளவு அனிமல்ஸ் இருக்கு. ஆனாலும் ஒரு கருப்பு தமிழ் ஆட்டை வைத்த ஒரு பெருமை விக்னேஷ்காந்துக்கு சேரும் என்ற பெருமையை சொல்லி வேற எந்த காமெடியும் வராம ஒரு சேனலை வச்சு இவ்வளவு வருஷம் ஓட்டணும். இவனை நான் திட்டுறதுக்கு திட்ட மாட்டேன், ஏன்னா அவன் தம்பி மாதிரி அந்த அன்பு என் மனசுல இருக்கு. அதனால சீக்கிரம் கேமை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ரீல் வந்துருங்கிறதுனால நாங்க இறங்கிக்கிறோம்னு சொல்லுவேன். ஆனா அவன் இறங்க விட மாட்டான். இவனுக்கு பேர் வாங்கணும், கைத்தட்டு வாங்கணும், அவார்டு வாங்கணும். எனக்கு அப்படி இல்லை, 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கொடுப்பாங்க. ஆனா அதை வாங்க நான் வருவேன்னா எனக்கு அப்புறம் யார் கொடுப்பா? அதை நீ சிரிக்கலாம், ஏன்னா உனக்கு என் மேல பொறாம. ஆனா உனக்கு பொறாம இருந்தாலும் உனக்கு என் மேல அன்பு இருக்குங்கிறது எனக்கு தெரியும். நன்றி, வணக்கம். பட்டுன்னு உண்மையை உடைச்சு தள்ளிட்டீங்க விக்னேஷ். உங்களுக்காக ஒரு போட்டோ மொமெண்ட் உங்களுக்காக இருக்கு. So let's bring the frame please. எஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சின்ன கலைவாணர் MR ராதா அவர்கள் மற்றும் மணிவண்ணன் அவர்கள். இவங்கள யாரை தனித்தனியா பார்த்தாலுமே நான் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். 3 பேரையும் சேர்த்து ஒரு ஃப்ரேம்ல இதுல உட்கார்றதுக்கு, இந்த ஃப்ரேம்குள்ள உட்கார்றதுக்கு கூட நமக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. ஆனா அப்படி தகுதிப்படுத்திக்கணும்னு நினைச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். என்னோட நம்ம இருந்த ஆஃபீஸ்க்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த செவரில் 3 பேருடைய ஃபோட்டோ இருக்கும். மணிவண்ணன் சார், NSK சார், MR ராதா சார். இவங்க 3 பேருமே அந்த டைமுக்கு தேவையான விஷயத்த நகைச்சுவையோட மக்களுக்கு பயங்கரமான சமூக கருத்துக்களை ரொம்ப ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. குறிப்பாக எனக்கு மணிவண்ணன் சாரை நான் ஆக்டிங் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்குவேன். ஏன்னா அவர் அழுதா நம்ம அழுதுருவோம், அவர் கோவப்பட்டால் அவர் வில்லத்தனம் பண்ணால் நமக்கு கோவம் வரும். ஸோ அவர் சிரிக்க வச்சாலும் சிரிச்சிருவோம். இப்படி எல்லாமே பண்ணக்கூடிய ஒருத்தரா, சட்டையரும் பண்ணக்கூடிய ஒருத்தரா மணிவண்ணன் சார். ஸோ இவங்க வரிசையில் நான் இந்த இடத்துல உட்காரதுக்கு தகுதியானவனான்னு தெரியல, ஆனால் அதுக்காக நிச்சயமாக உழைப்பேன். நன்றி. சூப்பர். ஏய் வந்தது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? பாருங்க, இது மாதிரி பாத்துக்கிட்டாதான் உண்டு இல்ல? எனிவே ஸோ அண்ணா, அதாவது உங்களை வந்து ரொம்ப வருஷங்களா வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்காரு. அதுவும் இப்பவும் இந்த மேடையிலயும் புரியல ஃபரீனா, என்ன திடீர்னு அண்ணேன்னு எனக்கு? ஹலோ, என்ன நான் உங்களுக்கு தங்கச்சி தான் விக்கின்னு சொல்லி ஆரம்பிச்சு எவ்வளவு ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு. ஆமா கரெக்ட் தான், இருந்தாலும் ஒரு மரியாதை காதுல பேசுறவர் அண்ணேன்னு சொல்றாரு, ஒரு மரியாதை கருதி. சரி ஓகே, சொல்லுங்க தங்கச்சி. அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களைய ஒரு தீவிர ஃபாலோவர் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம இது வரைக்கும் வந்திருக்காங்க. இருக்காதே, டிடெக்டிவ் மாதிரிமா அவரு. இன்னமும் புரியல. டிடெக்டிவ் வந்திருக்காரு சொல்றீங்க? எங்க வந்திருக்காரு அவர்? வந்தா எல்லாருக்கும் தெரியற மாதிரில ஃபாலோ பண்ணுவாரு. ஏய் பெல்ட் எங்கடா? நீ பெல்ட் இல்லனா டிடெக்டிவ்னே நம்ப மாட்டாய் இல்லடா? தெரிஞ்சே பண்ணுவார்ல அவரு. வாங்க ஆன் பாவம் பாத்துட்டீங்களா? அப்ப டிடெக்டிவ்க்கு ஒரு தடவை கை தட்டலாம்ல. பாவம் மேடையில அவனே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஏறான். யாரோ தெரியாதவங்கள பார்த்துட்டு இருக்க மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க. அதுக்கு தான் நாங்க போட்டோ போட்டோம் பின்னாடி. இவர்தான் அவர். இங்கு தெரிய இந்த போட்டோவில் இருக்கிறாரே அவர்தான் இவர். ஆமா, நமது வி ஸ்டார் வினோத் அவர்கள். நிறைய பேசலாம் தான் வந்தேன், படத்திலே கம்மியா பேசலாம் தான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதனால எங்கேயும் பேசாம இருந்தா நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுன்னு சொல்லிட்டு நான் பேசாமலே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இது உனக்கு நீ சொல்லிக்கிட்ட மாதிரி தெரியல, எனக்கு சொல்ற மாதிரிலாம் இருக்கு. நானும் படத்துல கம்மியா தான் பேசியிருக்கேன். ஆனா கம்மியா பேசினாலும் அதிகமா எல்லாரையும் பேச வச்ச ஒரு விக்கி என்ன. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் விக்கி என்ன பண்ணும்போது விஜய் டிவி மாதிரி பண்ணணும், சன் டிவி மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு விஜய் டிவியும் சன் டிவியும் இந்த மாதிரி ஒரு அவார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளாக் ஷிப்பை பார்த்து பண்றதுக்கான முக்கியமான விஷயம் விக்கி அண்ணன் தான். ஏன்னா டிஜிட்டல் அவார்ட்ஸுக்கு இன்ஸ்பயரா இருக்கிற ஒரு விக்கி அண்ணன் தான். ஸோ அந்த விஷயத்துக்கு இதெல்லாம் நான் சொல்லலைங்க, நான் சொல்லவும் இல்லை. ஓகேவா, கொஞ்சம் ஓவரா இருந்தாலும் ஆனா எங்களுக்கு மனசார அதான் எல்லா இடத்துலையும் நடிப்போம், இந்த இடத்துல நடிக்க முடியல, அதை நடிக்காம சொன்னதான் உண்மை தானே.
நிறைய அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. தேங்க்யூ டிஜே. அதை வாங்கி Thank என்ன you. பிரயோஜனம்? அதில் பேசினாதான் கேட்காதே. பாரு, எனக்கு ரொம்ப அப்படியே சந்தோஷம் இந்த மேடையில். ஏன்னா வி ஸ்டார் ஒரு ஆகச்சிறந்த கலைஞன், நல்ல நடிக்கக்கூடிய ஒருத்தன், டெடிக்கேட்டடாக எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதுக்காக ஒர்க் பண்ணக்கூடியவன். இந்த டிடெக்டிவ்ன்ற கதாபாத்திரத்தை அவன்கிட்ட சொன்னாங்க. அதனுடைய மேனரிசம், டயலாக், அதனுடைய காஸ்டியூம் உட்பட அவனே செலக்ட் பண்ணி இதை நான் இப்படி இருக்கவான்னு இது வந்து தலைவர்கிட்ட இருந்து அவன் எடுத்துக்கிட்ட நேச்சர். ஒரு கேரக்டர் போனால் அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் அவரே உருவாக்கிக்குவார். தீவிரமான தலைவர் ஃபேன். அவனுக்கும் இந்த வருஷம் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கூடுதல் சந்தோஷம். இந்த படத்தினுடைய பெரிய வெற்றியில் அது ஒன்று. டெஃபினட்டா சின்ன கேரக்டர் பண்ணாலும் நல்லா ரீச் ஆகக்கூடிய அளவுக்கு பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ as well. நீங்க உங்க இடத்துக்கு போகலாம். and you both please stay back. டிடெக்டிவ் சார் நன்றி. அண்ட் ஸ்கை ஒன் ஆம்பா ஸ்கை ஒன்க்கு என்னுடைய நன்றி. ஏன்னா இந்த இடத்துல நிறைய எமோஷனலான விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு. கேர்ள் ஃப்ரெண்டோடலாம் வந்ததா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்படி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில நடந்ததே இல்லை. அது ஸ்கை ஒன்லையும் நடந்ததில்லை. 2013 இங்கே தான் நான் முதல்ல ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் 12 hours பேசி பண்ணேன். அதுக்கப்புறம் திருப்பி அந்த சமையல் கலை. இல்ல நான் பேசினேன் 12 மணி நேரம் பேசினேன். அப்போ எனக்கு ஃப்ரீயா வென்யூ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 13 வருஷத்துக்கு அப்புறம் போன வருஷம் தலைவருக்காக 50 மணி நேரம் இடைவிடாம பேசினது, அதுவும் இதே இடத்துல தான். ஸோ 2 முக்கியமான மூமெண்ட்ஸ் என் லைஃப்ல கொடுத்தது. இன்னைக்கு இந்த அவார்டு, இது 3வது முக்கியமான மூமெண்ட் எனக்கு. தேங்க்யூ. 7-Star Awards. Title sponsor Studio 7 Salon. Powered sponsor Wishwalk Innerwear. Chennai's most trusted Rani Vayyamai Hostel at Egmore. Admissions open. Holidays nale adu namma GT Holidays da. South India's #1 travel brand.